உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ இல்லாத வாழ்வும் வாழ்வல்ல, நீ இல்லாமல் எதுவும் எனக்கில்லை, நீ இல்லாமல் எதுவும் எனக்கில்லை. எங்களுடைய கதை நீண்ட நெடிய கதை, ஒரு திரைப்படமா வெளியிடுற அளவுக்கு இருக்கு. சில சமயம் அவர் கதாநாயகன் மாதிரி இருப்பாரு, பல சமயம் வில்லன் ஆயிடுவாரு. இதுல நான் திடீர்னு வில்லி ஆயிடுவேன். வில்லி ஆனாதான் அவருடைய அந்த வில்லத்தனம் குறையும். நான் எவ்வளவு திட்டினாலும் சரி, அவர் என்ன திட்டினாலும் சரி, நாங்க இது வரைக்கும் பிரிஞ்சதே கிடையாது. யாருக்கிட்டையும் நாங்க விட்டு கொடுத்ததும் இல்லை. என் சைடு உறவுகளா இருந்தாலும் சரி, அவர் சைடு உறவுகளா இருந்தாலும் சரி, அவங்களோட எப்பவுமே நாங்க கூடி குலாவிதான் இந்த வாழ்க்கையை இந்த 52 வருஷமா வாழ்ந்துருப்போம். இதுதான் எங்களோட சாதனை. மதுபகரு நீ தாரகே, மனசிலே மோகம் நீயே. ஐயாவுடைய சதாபிஷேக வைபவம் இப்ப நம்ம துவங்க இருக்கிறோம். மனசிலே மோகம் நீயே. இன்னைக்கு அம்மா தாத்தாவோட 80th வெட்டிங் பண்ணியிருக்கோம். நாங்க சின்ன வயசுல இருந்து வெளியூர் மாறாம இருந்த 2 கிராண்ட் டாட்டர்ஸ் நாங்க தான். ஸோ சின்ன வயசுல இருந்து எங்களை தூக்கி வளர்த்தது அவங்க தான். நிறைய ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்பாயில் பண்ணதுக்காக அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. பட் எங்களுக்கு அது ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்பவுமே நாங்கள் அதுக்கு கிரேட்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா எப்பவுமே இருப்போம். மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா. 2 பேருமே 16 வயசு கிருஷ்ணா. அதே மாதிரி வெளியில ஏதாவது தர்ம காரியங்கள் இருந்தாலும், இப்ப நான் ஒரு கோயிலுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவர் அந்த கோயிலுக்கு பணமே கொடுத்துட்டு வந்திருப்பாரு. முன்னாடியே அவர் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி அவரு ஏதாவது செய்யணும், ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாக்கா அதை நான் முன்னாலேயே செஞ்சிருப்பேன். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள அது கோயின்சிடென்டாவே நடக்கும். எல்லாமே அது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த ஒத்துமை எங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. முஷ்டிகாசூரசானூர மல்ல மல்ல விஷாரத மதுசூதனா. முஷ்டிகாசூரசானூர மல்ல மல்ல விஷாரத மதுசூதனா. முஷ்டிகாசூரசானூர மல்ல மல்ல விஷாரத குவலய பீட. எனது தம்பி அவர் சமூகத்தில் உள்ள நம்மை எல்லாம் மிக அனுசரித்தும் எல்லோரும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் மனதில் நினைத்து கொண்டு தன் வாயிலையும் உயர்த்தி கொண்டு அதற்கு உறுதுணையாக அவருடைய மனைவி எனது அக்காப்பல் சாந்தி அவர்களும் அவனுக்கு உறுதுணையோடு இருந்து இந்த இல்வாழ்க்கையை தமது 80வது விழாவை கொண்டாட வேண்டிய அளவிலே மிக சிறப்பாக செய்து எல்லோரையும் அனுசரித்து வாழ்கின்ற நல்வாழ்வு வாழ்ந்து வருவதற்கும் அவர் இறைவன் அவருக்கு சகல நலனும் மேலும் மேலும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் நேர்மையான திறனும் பெற்று நல்வாழ்வு வாழ்வதற்கு இறைவன் எல்லாரும் வழங்குவார் என நம்பி நான் அவர்கள் ஆசீர்வாதம் வழங்குகிறேன். நன்றி. சின்ன வயசுலேருந்தே அம்மா தாத்தா பார்த்தா ரொம்ப குஷியா இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ ஃபைனலா ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கோம். ஸோ இப்போ அவங்களுக்கு நடந்த மாதிரியே அவங்க நிறைய வருஷம் ஒன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
அண்ணன் அண்ணி முன்னே அவ்வளவுதான். தகதரி குகுதன கிட தகதி தகதரி குகுதன கிட தகதி தகதரி குகுதன கிட தகதி தகதரி குகுதன கிட தகதி கிருஷ்ணா அக்காவின் இரண்டாவது மகளுடன் நமது கதாநாயகி அம்மா திருமதி சாந்தி அவர்களுடன் இணைந்து படிப்படி பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அவர்களுக்கு நெருங்கிய பாதுகாவலராக மற்றவர் இருந்தார். பின்னர் அக்கா மகளே திருமதி சுவாமிநாதன் ஆனார். 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. Happy 80th anniversary, Appa. Happy birthday 80th. I love you so much, Daddy and Mummy. You have done a lot to us. Thank you so much for your love and affectionate care. I'm happy to be with you during your days, and we are happy to be part of this program. இனிய 80வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம். இதயம் நமக்கு சின்னதா, கவலை மறந்து உறவில் கலந்து செய்த தவறை சேர்ந்து ரசித்திடுவோம். எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு. அவர் பெரும் பங்காற்றது என்னுடைய குழந்தைகளுடைய படிப்புல வந்து அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது வெறும் பணம் தான் கொடுத்தாரு. அந்த படிப்புக்கு என் பிள்ளைங்களை மேல மேல கொண்டு போனது வந்து என்னுடைய ஒரு முயற்சி தான் இல்லை. அது மட்டும் எனக்கு அவருக்கு அந்த குறை உண்டு. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யறதா நிறைய செய்வாரு. ஆனா வந்து அந்த டைம்ல வந்து அவரால் என்னோட பங்களிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு வேலை, அவருடைய ஒர்க் வந்து அந்த மாதிரி இந்த பணி வந்து அவரு அநேகமா என்னை விட்டு அவர் ஒரு 52 வருஷத்துல 25 வருஷம் வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் தான் இருந்தார். அதாவது அவரும் நானும் பிரிஞ்சே இருந்தோம். ஆனா வந்து அதனால வந்து இந்த குழந்தைகளுடைய இதுல வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அவருடைய லைஃப்ல. மற்றபடி பாக்கி எல்லாமே ஓகே தான். இன்னைய வரைக்கும் எல்லாமே ஓகே தான். இங்க எல்லாரையும் மொத்தமா பார்க்கறது பெருத்த சந்தோஷம். என்னோட அருமையான அண்ணன் அண்ணி அவங்களோட அன்புக்கு வந்து நான் எதையுமே ஈடு சொல்ல முடியாது. அவங்க கொடுத்த முதல் அறிவு கடாட்சத்துல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நான் ஒரு பதவியிலேருந்து விலகியும் வந்திருக்கேன். பெருமையா சொல்லிக்கிறேன். அண்ணன் அண்ணி நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க எதை கூப்பிட்டாலும் எதுக்குன்னு வந்து நிக்க சொன்னாலும் உடனே வந்து நின்றுடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க 2 பேரையும். அவங்க 2 பேரும் இது வரைக்கும் இணைஞ்சு வாழ்ந்தது அந்த ஆத்மாத்மான அந்த கடவுளோட அனுகிரகம். ரொம்ப சந்தோஷமா இன்னும் நீடூழி வாழணும். அவங்க எல்லாரும் இப்படி அனுசரிச்சு போற ஒரு இணையொத்த ஜோடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதுல ரொம்ப 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 சந்தோஷம் எங்களுக்கு. அவங்களோட கடமை உணர்ச்சியும் அன்பு பராமரிப்பும் என்னன்னைக்கும் எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. அதாவது எங்க ஃபேமிலி வந்து உட்கிராமத்துல நாங்க வளர்ந்து வந்தோம். அப்போ வந்து மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வந்தப்போ என்னுடைய மனைவியின் தாயார் என்னை எடுத்து வளர்த்தார். அதுல முக்கிய பங்கு வச்சது என்னுடைய
மாமனார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ்ட், அதாவது அவர் வந்து ஒரு பிராமின், நாங்க வந்து ஒரு நான் பிராமின். அவர் எங்க சிஸ்டர் லவ் செய்து மேரேஜ் செய்து கொண்டார். இது ரொம்ப பேருக்கு இங்க சொல்லல. அவங்க வந்து என்னுடைய சிஸ்டராகட்டும் என்னுடைய மாமனாராகட்டும் 2 பேரும் என் மேல ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையும் ஒரு நம்பிக்கை என் மேல வச்சிருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, பள்ளி காலத்துல அவங்க குழந்தைங்க 3 பேரையுமே என்னோடய கிளாஸுக்கு அனுப்புவாங்க. நான் தான் அவங்களுக்கு பாடி கார்டாவே இருந்திருக்கேன். ஆக்சுவலா ரொம்ப பார்க்க போனா இவங்கெல்லாம் பார்ன் இன் சில்வர் ஸ்பூன், எங்க புக்கில் கூட நான் கொடுத்துருக்கேன். இவங்க வந்து பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க, நான் ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்தோம். நானும் எங்க அண்ணனும் ரொம்ப ஒரு ஏழ்மையான இருந்து வந்தவங்க. அப்போ அவங்கள பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன். நான் நினைச்சேன் இவங்களாட்ட விட நல்லா வரணும் அப்படிங்கிறது என் மனசுல பட்டுது. அப்போ அவங்களோட பழகும் போது நல்ல எனக்கு பழக்க வழக்கங்கள்லாம் வந்தது. அந்த பேட் ஹேபிட் எல்லாம் போயிடுச்சு. இவங்க ஃபேமிலியில வந்து ஜாயின் ஆனோன்னு எனக்கு எல்லாமே ஆச்சு. இதுல ரொம்ப பேரு இந்த இந்த உட்கார்ந்து இருக்கிற ஒரு மச்சினியும் இந்த இன்னொரு மச்சினி எங்கேயோ இருக்கா, இன்னொரு மச்சினி எங்கேயோ உட்காந்துருக்கா. எல்லாருமே போட்டுக்கிட்டு எனக்கு எல்லாமே செய்வாங்க. ராத்திரி 10 மணிக்கு எனக்கு இந்த மச்சினி வந்து கொண்டாந்து ஒரு பாலை கொண்டாந்து கொடுப்பா, இவ காலையில இட்லியை கொண்டாந்து கரெக்டா கொடுப்பா. இந்த மாதிரி இவங்கெல்லாம் நம்ம மேல அதாவது மச்சினியா இல்ல. அப்ப அவங்களெல்லாம் என்னுடைய குழந்தை மாதிரி தான் வளர்த்தேன். அப்போ அதாவது இந்த 3வது பொண்ணு இவங்களுடைய தங்கைய நான் வளர்த்திருக்கேன், கையில தூக்கி வளர்த்திருக்கேன். அப்போ வந்து என்னுடைய சித்தியினுடைய விளைகாப்பப்ப இத குழந்தைய கொண்டாந்து என் கையில கொடுத்தாங்க. அப்பதான் அந்த புஷ்பலதாங்கிற பொண்ணு அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. அது அப்படியே ஷோன்னு இருந்தது. நான் வந்து ஒரு கருப்பா ஏதோ ஒரு கிராமத்துல இருந்துகிட்டு இருந்தேன். அதை தூக்கும் பொழுதெல்லாம் எனக்கு உணர்வுகள் என்ன வந்ததுன்னா மேம்பாட்டான உணர்வுகள். அது வந்து அவங்க ஃபேமிலி மூலியமா எனக்கு கிடைச்சது. அத ரொம்ப பெருமையா நான் நினைச்சு அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது நல்லதோ கெட்டதோ நாங்கெல்லாம் ஒன்றாக படிச்ச போது இவங்க மேல எனக்கு ஒரு அன்பு நிறைய வந்துருச்சு. ஏன் வந்ததுன்னா இந்த பொண்ணை வந்து தனியா என்னோட அனுப்புவாங்க கிராமத்துக்கெல்லாம். அப்பெல்லாம் இவங்க மேல அவ்வளவு எனக்கு ஏன்னா இவங்களை பாதுகாத்து கொண்டு விடணும், நம்ம மேல நம்பி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவங்கள்ட்ட நான் பயப்படுவேன். என் ஒய்ஃப் கிட்ட அப்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் பயப்படுவேன். ஏன் பயப்படுவேன்னா அவங்க ஒப்படைச்சிருக்காங்க, அதை பத்திரமா கொண்டு விடணும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எங்களுடைய உறவுகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ராங் ஆனதோட மட்டும் இல்ல, அந்த குடும்பமே எனக்காக கஷ்டப்பட்டாங்க. அதுல என்னுடைய மாமனாருடைய பங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவர் வந்து எனக்கு தீபாவளி வந்தா காலனா கொடுப்பாரு. எவ்வளவு காலனா இல்லாட்டி 1 அணா கொடுப்பாரு, அதுக்கு மேல கிடையாது. ரொம்ப கஷ்டம் ஒரு 2 அணா 3 அணா கொடுக்கறதெல்லாம். அப்பவே அதுக்கு ஆம்ட்ராயர் தான் வாங்கி போட்டுக்க சொல்லுவாரு. அவர் மாடு குதிரை எல்லாம் வளர்ப்பாரு. அதெல்லாம் கழுவுற வேலை என் வேலை. ஏன்னா இவங்கெல்லாம் மெத்த படிச்சவங்க, நான் வந்து ரொம்ப லோ கிளாஸ். இது உண்மை. ஏன்னா 2 மச்சினையும் உட்காந்துருக்காது கேட்டு, இது உண்மை. அப்போ இவங்க என் மேல பரிதாபப்பட்டு வந்தாங்களா, என்னுடைய ஆண்மையை பார்த்து வந்தாங்களான்னு தெரியாது. அது எதுவும் ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல கூட வந்திருக்கலாம். அது வந்து நல்லா மலர்ந்து நாங்க 2 பேரும் இணைஞ்சோம். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான இன்சிடென்ட் என்னன்னா, இதே 51 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணனோட கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்துல ரொம்ப ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ், மைசூர் பாக். ஏன் ஃபேமஸ் தெரியுமா? அதை வந்து
பண்ணி பெரிய தாவரத்தில் வச்சிருக்கும் போது நான் தாண்டி என் கால் அதுல பட்டது. அதை தான் எல்லாரும் கொடுத்தாங்க. இந்த தடவை 80 அது இல்லை, என்னால தாண்ட முடியல. அது ஒரு குறையா இருந்தது எனக்கு. ரெண்டாவது, இந்த கல்யாணத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து பார்க்கும்போது நான் ரொம்ப எங்கா தெரியுறேன். அதுக்காக தான் மெயினா இங்க வந்தேன். இவங்க எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இவ்வளவு வயசானவங்களுக்கு ஒரு தம்பி நல்லா இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க சொன்னது மாதிரி நிச்சயமா இவங்க நம்பாட்டி போங்க. எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஆபீசரை போய் கேட்டாலும் இவங்களை நான் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது இவங்களை பத்தி உயர்வா தான் பேசுவேன். ஆனா அவங்க கிட்ட உயர்வா பேச மாட்டேன். இதுதான் என்னுடைய, ஏன்னா அவங்க கிட்ட உயர்வா பேசுனா எனக்கு என்ன வரும்னா நஷ்டங்கள் நிறைய வரும். அதனால நான் உயர்வா பேசுவேன். ரொம்ப கிளியர் நான் அதுல. ஏன்னா ஒரு சிரிச்சு நான் பேசிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு சிரிச்சு பேசினா எனக்கு ஏதோ அம்மா போயிடும், இது மாதிரி ஆயிடும் எனக்கு. இதனாலயே நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன். கிளைமேக்ஸ் இனிமே தான் வரும். கிளைமேக்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் கரெக்டா போய் ஏதாச்சும் 2 நகை 4 நகை வாங்கிட்டு வந்துருவாங்க. எனக்கு செலவுக்கே காசு இருக்காது. அதனுடைய இது அப்ப எனக்கு புரியல. லேட்டரா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. 1000 ரூபாய் விற்க ஆரம்பிச்சப்போ நிறைய வாங்க ஆரம்பிச்சோம். அப்ப நாங்க 2 பேருமே தான் சேர்ந்து பண்ணோம். இல்லாட்டி பண்ணா அந்த 3 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி ஒவ்வொருத்திக்கும் ஒரு 100 சவரன் போடுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம். செட்டியாரை தவிர வேற எவனுமே போட முடியாது. ஏன்னா அவங்களாம் ஏற்கனவே சேர்த்து வச்சவங்க. இதெல்லாம் நாங்க உழைச்சு சம்பாதிச்சோம். போறவர் எல்லா வேலைகளுக்கும் போகும்பொழுது என்னுடைய மகள்கள் எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சொன்னது ஒரு உண்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 52 வருஷம் வாழ்ந்துருக்கோம்னா 26 வருஷம் அவங்களை விட்டு பிரிஞ்சுதான் இருந்திருக்கேன். அது வந்து உண்மை. காரணம் என்ன, வேலை நிமித்தம், என்னுடைய வேலை நிமித்தம். அந்த வேலை நிமித்தத்தினால நல்லதுதான் நடந்தது தவிர எந்த கெடுதலும் நடக்கல. எங்க சித்தப்பா சித்தி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா, எங்க சித்தப்பா, அப்புறம் திருமஞ்சானத்துல தாத்தா எல்லாம் இருக்காங்க. அங்க வந்து இந்த லீவ் அப்ப அங்க வந்து எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த உறவுகள்லாம் சேர்ந்து சந்திக்கிறப்ப எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதனால எங்க சித்தப்பாவும் சித்தியும் நீண்ட ஆயுளோடு 100 வருஷம் சந்தோஷமான வாழ்க்கைய வாழ வேண்டும் என ஆசீர்வதிக்கிறேன். உறவினர்கள் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்கும் எல்லாமே நாங்க செய்வோம். இவங்களே கேட்டா சொல்லுவாளுங்க, நான் கிராமத்துக்கு போயிட்டேன்னா என் கையில இருந்து போய்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, கிவர்ஸ் ஆர் கெய்னர்ஸ். கிவர்ஸ் ஆர் கெய்னர். கொடுப்பவர்களே மிக அதிகமாக அவர்களுக்கு வரவு வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நான் இருப்பேன். இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்சம் பணம் இருந்துன்னு வச்சுங்களேன், ஃபேமிலிக்காக செலவு பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக செலவு பண்ணுவேன். ஃபேமிலி மோரோவர் நிறைய பேரை நான் இன்னமும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இது இவங்களுக்கும் தெரியும். இப்பவும் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 பேர் என்னுடைய இதுல கண்ட்ரோல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேரை உருவாக்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லை, இவங்களும் இதுல சேர்ந்ததுதான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி நான் பண்ணும்போது கண்டு காணாம விட்டுருவாங்க என்ன. ஆனா கொஞ்சம் மூக்கணாங்கயிறு பிடிப்பாங்க திடீர்னு. அது எப்ப பிடிப்பாங்கன்னா, கரெக்டா அந்த நைட்ல படுக்க போறேன் பாருங்க, தூங்க முடியாது, அப்ப பிடிச்சிருவாங்க என்ன. இதை இங்க கொடுத்தீங்களா, இது அங்க கொடுத்தீங்களா, இது எங்க கொடுத்தீங்களா, அந்த பணம் என்னாச்சு, இந்த பணம் என்னாச்சு கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் ஆகுறத பாக்குறதுக்கு பாரு, அவங்களுக்கு அதுல ஒரு டேஸ்ட் உண்டு. அதை நான் வந்து அந்த இதை அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஆனா ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எங்க அண்ணனுக்கு இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் 80 நடந்தது. அதுக்கு நான் வர முடியல, ஏன்னா என் ஒய்ஃப் வந்திருந்தா. இப்போ எங்க அண்ணனுக்கு நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர். எங்க அண்ணனை பொறுத்தவரையும் எங்க அண்ணன்ட்டு அண்ணிட்டு நான் வந்து ஒரு அண்ணன் அந்த மாதிரி கிடையாது. நாங்க ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா எப்படி பேசணும் அப்படிதான் பேசிட்டு இருப்போம். அந்த ஒரு பயங்கரமான அந்த ஹெரார்கிலாம் இருக்கு இல்லையா ஃபேமிலியில, பெரிய அண்ணன், அவருக்கு பயங்கர மரியாதைலாம் மனசுல இருக்கும். ஆனா ரொம்ப ஜாலியா நாங்க பேசிட்டு இருப்போம். அண்ணிட்டு அப்படிதான் பேசிட்டு இருப்போம். டே 1ல இருந்து இப்போ வரலையும் அண்ணிட்டு அப்படிதான் பேசிட்டு இருப்பேன். ஆனா எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இவங்க எப்பொழுதும் போல இன்னொரு 100க்கும் நாங்கெல்லாம் வந்து, ஏன்னா இவங்க 100க்கு வந்தா எங்களுக்கு 80 ஆயிடும். அது ஒரு இன்னொரு சந்தோஷமா இருக்கும். அதுல ஒரு சந்தோஷம். ஏன்னா எங்க 80க்கு அவங்க வந்து, அதுக்கப்புறம் நாங்க 100க்கு இவங்க வந்து, அப்படி போயிட்டு இருப்போம். ஒரு காலகட்டத்துல இவங்க சொன்னாங்க சொந்த வீடு இல்லை அப்படின்னாங்க. இந்த சொந்த வீடு இல்லைங்கிறப்ப பிரச்சனை நிறைய வந்தது. அதை எப்படியாச்சும் வாங்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வந்தது. அது
நான் வந்து வீடு கட்டும் பொழுது என்கிட்ட 10,000 ரூபாய் கையில பணம் இருந்தது. எப்படி நான் 5 லட்சத்துக்கு பணம் வீடு கட்டணும்னு எங்களுக்கே தெரியாது. கட்ட ஆரம்பிச்சோம், வந்து கொட்டிச்சு, கட்டிக்கிட்டே இருந்தோம். அது ஏன்னா இந்த 26 வருஷம் நான் இவங்களை விட்டு இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதனுடைய பணம் தான் அதெல்லாம். நான் டூர் எல்லாம் போகும்போது எனக்கு மிக அதிகமான பணங்கள் வரும். அந்த பணங்கள் எல்லாம் இப்படியே செங்கல் வாங்கியிருக்கேன், அந்த பணங்கள்லாம் சிமெண்ட் ஓட்டை வாங்கியிருக்கேன். அதுதான் நடந்தது. அதை வந்து இவங்க வீட்டுல ஒரு லட்சுமி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தவிர இவங்களுக்கு வந்து தப்பு பண்ணணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு நான் வெளியூர் போகும்போது எனக்கு நிறைய சான்சஸ்ங்கிறது வந்து இனார்மஸ் சான்சஸ். பட் எந்த காலகட்டத்திலையும் என்னுடைய சுயமதிப்பை நான் விட்டதே கிடையாது. யாரு வடியிலையும் போய் விழுந்ததும் கிடையாது. ரொம்ப கிளியரா இருப்பேன். கெட் அவுட், அவ்வளவுதான். அவே ஃப்ரம் மீ தான் யாரா இருந்தாலுமே. ஏன்னா என்ன மாதிரி வயசுல அந்த காலத்துல நான் சுத்தல்ல எவ்வளவோ தவறுகள் பண்ணிருக்கிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகளும் இவங்களுக்கும் தெரியும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் இது பண்ணதே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணணும், நம்ம ஃபேமிலியில நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தானே தவிர உயர்ந்த எண்ணங்கள் தானே, கெடுதலான எண்ணங்கள் கிடையாது. அடுத்தபடி இப்போ பாத்தீங்கன்னா வெரி ரீசெண்டா பார்த்தா ஆல் ஓவர் த வேர்ல்டு என்னுடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டெக்னிக்கலை கேட்கறதுக்கும் அதனால அவங்க பலன் அடையிறதும் ஒன்றும் இல்லை. ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு நாளைக்கு நான் பேசணும்னா அவன் 50 லட்சம் லாபம் அடைவான். ஒரு கம்பெனில போய் நான் பேசினா 1 கோடி ரூபாய் லாபம் அடைகிறான். அவன் எனக்கு காசு கொடுக்க மாட்டான், அவனே கொடுத்துருவான். எவ்வளவு காசு வேணும்பா, வாட் எவர் யூ லைக் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். நான் வந்து பிக்சடா இவ்வளவு கொடுக்கலாம் எவன்ட்டையுமே கேட்க மாட்டேன். ஆனா கொட்டும். நம்புங்க, நம்பாம இருங்க. நேத்தி என் பேங்க்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு எப்பவும் நான் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்கு. வந்துருச்சா பாத்தீங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் என்னக்கே வேலை பார்த்திருக்கேன் அவருக்கு. நேற்று ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் நேற்று பாக்குற ஒரு ஆச்சரியமா இருந்தது. யாரா போட்டேன்னு பார்த்தா அவரு மத்தியானம் வந்து இங்க நிக்கிறாரு. அப்ப அவர் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்கும்போது நான் சொன்ன வார்த்தை நீங்க பதிவு பண்ணிருப்பீங்க. நீங்க இன்னைக்கு வந்ததை விட நேத்து நீங்க ஒண்ணு பண்ணீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். இவங்களும் காதுல வாங்கிட்டு இருந்தாங்க. என்னங்கறத இவங்கள்ட்ட சொல்ல, ஏன் சொல்லிட்டேன்னாக்கா நகை கடை. தட் இஸ் த பாயிண்ட். இப்போ நான் வந்து எங்க கம்பெனியில இருக்கட்டும் இவங்கள்ட்ட மட்டும்தான் நான் உண்மையை சொல்லிட்டு வெளியூருக்கு போவேன். வேற யாருக்குமே நான் கல்கட்டா போறேன்னாக்கா பாம்பே போறேன்னு சொல்லிட்டு போவேன், பாம்பே போறேன்னாக்கா நான் கோவா போறேன்னு சொல்லிட்டு போவேன், கோவா போனாக்கா டெல்லி போறேன்னு சொல்லிட்டு போவேன். யாருக்கையும் நான் வந்து உண்மையை சொல்லவே மாட்டேன். பல காரணங்கள், அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பல காரணங்கள் என்ன, என்னுடைய உத்தியோக சம்பந்தப்பட்டதுல சரி இவர் இங்க போயிருக்காரு, இது நல்லது பண்ணிட்டு வருவாருன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. நானா வேற இடத்துல இருந்து போய் அந்த நல்லதை பண்ணிட்டு வருவேன். ஏன்னா அதுக்குள்ள ஏதாச்சும் தவறுகள் நடந்துரும்னு பயம் எனக்கு. அதே மாதிரியே இவங்கள்ட்டையும் எல்லா உண்மைகளையும் சொல்லவே மாட்டேன். கடைசியில அவங்களே எப்படியோ தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு லைட்டா விடுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, லைட்டா என்கிட்ட வார்த்தையை விடுவாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு ரொம்ப நேரம் யோசிப்பேன். என்னுடைய நடவடிக்கை வச்சு இவங்க சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, அது அவங்களுக்கே உள்ள இயல்பு. அந்த காலத்துல சேமிப்பை பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. இப்போ வந்து சேமிப்பே ஒரு முக்கியமா இருக்கு. அந்த காலகட்டத்துல சேமிப்பு கிடையாது. நான் சேமிச்சே வைக்கல. நான் ஒன்னே மட்டும் சேமிச்சிருக்கேன், ஜனங்களை சேமிச்சுட்டேன். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்ததுல 8 சேர்மன் வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியினுடைய 20,000 கோடி ரூபாய் கம்பெனி ஆள் வந்தாரு, அந்த சேர்மன் வந்திருக்காரு. 30,000 கோடி காலம் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் போறாங்க. அப்படின்னா நான் எப்படி ஜனங்களை சேர்த்திருக்கேங்கிறதா முக்கியம். பணத்தை சேர்த்ததை விட ஜனங்களுடைய மனசை சேர்த்திருக்கேன். அவங்களுடைய மக்களுடைய அன்பு ஆதரவை நான் பெற்றிருக்கேன். இது வந்து வேலையின் நிமித்தமாக நிறைய நடந்திருக்கு. எனக்கு நல்லதுதான் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. இப்பவும் நான் நினைச்சேன்னா எவ்வளவோ சம்பாதிக்க முடியும். ஆனா அந்த வழிக்கு இவங்க போக விடுறதில்லை. என்ன போகாதீங்க வெளியில, வயசாகி போச்சு அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. 80க்கு அப்புறம் ஒரு நாள் கூட போகக்கூடாதுன்னு வேற என்கிட்ட ஒரு உறுதிமொழி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. ஏன்னா அது தொடர்ந்துதான் ஆகும், வேற வழி கிடையாது. அதாவது நம்ம நல்லதை நினைச்சா அது நல்லதுதான் நடக்கும். நாம எல்லாருக்கும் நல்லது நினைச்சோம்னா நம்மளுக்கு நல்லது. சிம்பிள், அதேதான் பாயிண்ட். நம்ம யாருக்காவது கெடுதல் நினைச்சோம்னா கெடுதல் தான் நடக்கும். இதுதான் உண்மை, இதுதான் லாஜிக் நம்ம வாழ்க்கை. ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு எனக்கு உண்டு.
இவங்க தெரிவிச்சுக்குவாங்க, நான் தெரிவிச்சுக்க மாட்டேன். நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டா 7 மணி வரைக்கும் பர்ஃபெக்டா இந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் பொண்ணுங்கள்லாம் வந்து விட்னஸும் ஆயிருக்காளுங்க. என்னை எழுப்ப கூட முடியாது அவளால. அந்த இடத்துல நான் வெளில வர மாட்டேன். 5 to 7. Nobody will do like that. For the past many years I am doing that. அது வந்து அந்த சக்தி, அந்த எனர்ஜி எனக்கு அங்கதான் உண்டாகுது. அந்த தெய்வத்துக்கிட்ட போகும்போது அந்த எனர்ஜி எனக்கு உண்டாகுது. டெஃபினட்டா அந்த எனர்ஜியை தான் நான் பயன்படுத்துறேன். இவங்க கொடுக்குற, ஏன்னா இவங்கள்ட்ட எல்லாம் போனாக்கா உண்மையிலே இங்க போனா நெகட்டிவ் எனக்கு அப்ரோச் ஆயிடுது. நான் தெய்வத்துக்கிட்ட போனாக்கா பாசிட்டிவ் எனக்கு அப்ரோச் ஆகுது. So I got to go there, I got to pray the God, I got to get it done everything. இது வந்து டெய்லி நடக்குது. 1 hour வந்து மெடிடேஷன் கரெக்டா நான் பண்ணிடுவேன். 1 hour வந்து அந்த இது கேட்பேன், ஸ்பீச் கேட்பேன். இவங்களும் டக்கத்துல வருவாங்க, வந்து பார்த்துட்டு டக்குன்னு கதவை ஒரு டக்குன்னு ஒரு சாத்திட்டு போவாங்க. பட் அதெல்லாம் பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் மட்டும் என் வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு வாழ்க்கைகள் ரொம்ப நல்லா அமைஞ்சுது, நல்ல மாதிரி முடிஞ்சிருக்கு. எல்லாருமே இப்ப கேட்கறது என்ன கேள்வி, ஒருத்தர் நேற்று ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. I thought you are 40 years young man to doing many things, but you are telling எனக்கு வந்து 80வது கல்யாணம் நீ எனக்கு அனுப்பிச்சிருக்க, என்னால நம்பவே முடியல அப்படின்னு எழுதுறாரு. That is because of my energy. அது வந்து God இன்னும் எவ்வளவு நாள் கொடுக்க போறாரோ எனக்கு தெரியாது. எல்லாரும் வந்து இந்த விசேஷத்தை நல்ல மாதிரி பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. உறவினர்கள், என் தங்கைகள், என்னுடைய மகள்கள் மற்றும் என்னுடைய மச்சினிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ வெரி மச். எதையுமே அவர் சொல்ற போது சில சமயம் நான் தட்டுவேன், அதே மாதிரி இவர் சொல்ல இவரும் சில சமயம் நான் சொல்றதை இது பண்ணுவாரு. ஆனா நாங்க 2 பேரும் அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 1/2 hour கழிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். குழந்தைங்கள்ட்ட நாங்க கோவிச்சுக்குவோம். அப்புறம் பார்த்தாக்கா ஒரு 1 hour கூட அந்த கோவம் எங்க குழந்தைங்களுக்கு மேல எங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி என் குழந்தைகளும் 3 குழந்தைகளும் அதே மாதிரி தான். என் பேரன் பேத்திங்களோ அதே மாதிரி என்னுடைய நாத்தனார்கள்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா, நான் யாரோடையுமே இது வரைக்கும் நான் வந்து ஒருத்தரோட கூட, எங்க மச்சினர்கள் நாத்தனார்கள் யாரோடையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம என் வாழ்க்கையில இருக்கேன். எனக்கு வந்து 10 நாத்தனார், 10 மெம்பர்ஸ் என்னுடைய நாத்தனார். அதே மாதிரி என்னுடைய மச்சினர்களும் குழந்தைங்க என் குழந்தை மாதிரி தான் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டேன். இன்னைய வரைக்கும் நான் அப்படிதான் என் வாழ்க்கையை நான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய கணவரும் நானும் அந்த விஷயத்துல வந்து நாங்க எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பணத்தை செலவழிக்கிறதுலையும் அதுல நாங்க வந்து எதுவுமே கொஞ்சம் கூட நாங்க சண்டையோ வம்போ எதுவுமே போட்டுக்கிறது இல்லை. அது மாதிரி என் சகோதரிகள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என் சகோதரிகள், நாங்க 2 சகோதரிகள் 3 சகோதரிகள் இன்னைய வரைக்கும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. என் பெற்றோரை கவனிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்னுடைய பெற்றோர்களோட இதுலயும் நாங்க எல்லாருமே ஒற்றுமையா அவங்களுடைய சாதனையும் வாழ்விலையும் எல்லாமே நாங்க ஒன்னாதான் ஈடுபடுவோம். அது மாதிரி எங்க கணவன்மார்களும் எல்லாருமே அதுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பாங்க எல்லாருமே. அதாவது சில சமயம் அவங்க சொல்லலைன்னா கூட அதையும் மீறி கூட நாங்க எல்லாத்தையுமே வந்து சரிசமமா பண்ணுவோம். இது ஒண்ணுதான் என் வாழ்க்கையோட வெற்றி ரகசியம். வேற எதுவுமே